வணக்கம் தமிழர்களே, இளைஞர்களே, விஜய் ரசிகர்களே. வாழ்க்கை உன்னதமானது, தற்கொலை கேவலமானது. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல. அது சிக்கலை இன்னும் சிக்கலாகத்தான் மாற்றும், பிரச்சனையை இன்னும் பிரச்சனையாகத்தான் மாற்றும். உங்கள் குடும்பத்தை மிக மோசமான சூழ்நிலைக்கு, மிக துயரமான சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். நீங்கள் உண்மையில் குடும்பத்தை நேசித்தால் தற்கொலையை நினைக்க மாட்டீர்கள். எதையும் எதிர்த்து நின்று போராடுவதுதான் வெற்றி. தோல்வியாக வாழ்க்கையை முடித்துக் கொள்வதல்ல வாழ்க்கை. அது வாழ்க்கையின் அழகும் அல்ல. நண்பர்களே, தோல்விகள் எதை சொல்கிறது? நம் தவறுகளை, நாம் தவறு செய்ததனால் ஏற்படும் தோல்விகளை சொல்கிறது. அப்போது தோல்விகள் நம் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறது, நாம் திருந்த வேண்டியதை வழிகாட்டுகிறது. நாம் உண்மையில் நேர்மையாக முயற்சித்தால், உண்மையாக முயற்சித்தால் எந்த தோல்வியும் நம்மை அண்டாது வெற்றிதான் வரும். ஆனால் நடிப்பு திரைப்படத்திற்கு நல்லது, அரசியலுக்கு அது நல்லது அல்ல. அரசியலுக்கு நடிப்பை நம்பி நாம் இறங்க முடியாது, அல்லது அந்த நடிப்பை வைத்து அரசியலை நாம் ஏற்க முடியாது. அரசியலுக்கு தலைமை திறன் மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழரின் வரலாறு ஆகிய மிக முக்கியமான அறிவு நமக்கு தேவை. சரி, இப்படி இருக்க நாம் துணிந்து எதிர்கொண்டு எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டு செயலாற்றுவது நல்லது. அதற்கு பதிலாக நாம் ஒரு பெண் சொன்னார்கள் அல்லவா, விஜய் 10 பொண்டாட்டி கூட வப்பாட்டி கூட வச்சுப்பாங்க, ஒரு வேலைக்காரவங்க கூட குப்பல்றவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சுக்கிறாங்கல்ல. அந்த பெண் பிறகு வருந்தி மன்னிப்பு கேட்டார். இப்படியாக நாமும் ஒரு நாள் நம் வயது, அறிவு, முதிர்ச்சி அடையும் போது தற்கொலை, அதுவும் ஒரு நடிகனுக்காக தற்கொலை செய்து கொள்ள நினைத்தோமே என்று நினைத்து நம்மை பார்த்தே நாம் சிரித்துக் கொள்ள நேரும். ஆனால் நீங்கள் செத்துவிட்டால் அப்படி நினைப்பதற்கும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், சிரிப்பதற்கும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். எனவே வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னதமானது அது. இந்த காணொலி நான் செய்வதற்கு காரணமே, சில பெண்கள் விஜய் தோற்று விட்டா நான் தற்கொலை பண்ணிப்பேன், நான் சாது செத்துருவேன், உயிரோடு இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களை கொண்டுடுவேன், இப்படியெல்லாம் பேசுறாங்க. இது உண்மையில் அவர்கள் பேசுகிறார்களா, அல்லது விஜய் என்ற ஒரு நடிகன் மிகப்பெரிய ஆள், அவருக்காக நிறைய பேர் செத்துக கூட போவாங்க, உயிரை கூட விடுவாங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் காட்டுறதுக்காக இவர்கள் காசுக்காக நடிக்கிறார்களா தெரியவில்லை. ஏன் இந்த ஐயம் என்று நீங்கள் நினைக்கலாம். இத்தனை மடையர்களாக மனிதர்கள் இருப்பார்களா என்ற வியப்பு தான். நண்பர்களே, எது எப்படியாக இருந்தாலும், நடிப்பாக இருந்தாலும் அல்லது உண்மையில் மடமையாக இருந்தாலும், இவை யாவும் தற்கொலைக்கு தூண்டும் செயல். படம் எடுப்பவரும் சரி, பேசுபவரும் சரி குற்றவாளிகள் தான். எனவே நண்பர்களே, இனி நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள். யாருக்காக வாழ்ந்தாலும் தற்கொலை என்பதை தவறான முடிவு என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் என்றால் வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. நாம் சாதனை மனிதர்கள், பிறந்த போதே நாம் சாதனை மனிதர்கள். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும் போதே அது ஒரு சாதனை படித்துதான் வருகிறது. மூச்சு விட தெரியாத குழந்தை வந்தவுடனே தானே ஒரு சாதனையாக அந்த மூச்சு விட கற்றுக்கொள்கிறது. பால் குடிக்க சொல்லிக் கொடுத்தார்களா குழந்தைக்கு? இல்லை. எனவே நாம் எல்லோரும் சாதனை மனிதர்கள், சாக பிறந்தவர்கள் அல்ல. சாதித்து காட்டுவோம், வென்றெடுப்போம் வாழ்க்கையை. பெற்றவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். விஜய் மிக தவறாக உளவியல் ரீதியாக குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார், மறுக்க முடியாது. இப்படி இருக்க தேர்தல் நாள் அன்று பெற்றவர்களை, பிள்ளைகளை, சிறுவர்களை உங்கள் அருகில், உங்கள் கண் பார்வையில் வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். விஜய் படத்தை பிள்ளைகளுக்கு காட்டிய பாவத்திற்கு பெற்றவர்கள் நீங்கள் இதை செய்துதான் ஆக வேண்டும். எனவே பாதுகாப்பாக இருப்போம், புத்தியோடு இருப்போம், வென்று காட்டுவோம். வாழ்க்கை வாழ்வதற்கு வெற்றி நமதே என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.